இன்றும் உள்ளது. நாம் அனைவரும் நம்முடைய கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நல்லவரே நாங்களுமே துதிக்கிறோம், வல்லவரே நாங்களுமே துதிக்கிறோம், வாக்கு மாறாதவரே நாங்களுமே துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நாங்களுமே துதிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த காலை வேளையில் நீர் எங்களுக்கு தந்த நல்ல திருச்சபையை நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மேலே ஊற்றுங்க, உம்முடைய வல்லமை எங்கள் மேலே ஊற்றுங்க. அமேன். இந்த பகல் வேளையில் அப்பா நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்க போகிறோம். அமேன். உம்முடைய நாமத்தை நாங்கள் அமேன் புகழ்ந்து பாடி ஆராதிக்கும் போது அமேன் தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணரவும் அமேன் ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை நாங்கள் சொந்தமாக தகப்பனே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாடி ஆராதிக்கும் போது கிருபா வரங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தகப்பனே செயல்படும்படியாக ஜெபிக்கிற தொடர்ந்திருக்கிற நேரங்களெல்லாம் ஆவியானவரே நீர் ஒருவரை ஆளுகை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை வச்சு சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஒரு சில பாடலை பாடி நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க போகிறோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியா நீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆமென். என் மீது அன்பு கூர்ந்து பலியா நீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியா நீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. சொல்லுங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. சத்தத்தை உயர்த்தி ஆமென். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையோ மகிமையோ மகிமையோ தகப்பனே தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியா நீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் ஆமென் உமக்கென்று
பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கே அனுதினமும் அனுதினமும் உமக்கே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையோ மகிமையும் மகிமையோ தகப்பனே தகப்பனே உமக்குத்தானே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. சத்தத்தை உயர்த்தி பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. மாம்சமான திரையை அன்று கிழித்து போது வழி திறந்தீர். மாம்சமான திரையை அன்று கிழித்து வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். வல்லமையோ மகிமையும் சொல்லுங்க மகிமையோ தகப்பனே தகப்பனே உமக்குத்தானே உமக்குத்தானே. வல்லமையோ வல்லமையோ மகிமையோ மகிமையோ தகப்பனே தகப்பனே உமக்குத்தானே. ரெண்டு கரங்களை பரலோகத்து நேரா உயர்த்தி என் மீது அன்பு கூர்ந்து பாடுங்க. பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் ஆமென். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. நல்ல கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே அனுதினமும் அனுதினமும் உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே
உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிரித்தெடுத்தீர் பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட தகுதியில்லாத என்னை பிரித்தெடுத்தீர். ஆமென். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை ஆராதனை உமக்கே, அனுதினமும் அனுதினமும் உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆமென். அனுதினமும் தலைக்கு மேல நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அவர் ஒருவருக்கே ஆராதனை. நாம் செய்த பாவங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார். இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் உங்களை என்னையும் பிரித்தெடுத்த நோக்கம் என்னன்னு தெரியுமா? நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழணும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன். ஆமென். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன். இனியவரே இனியவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இனியவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன். நான் உம்மை தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இனியவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன். இனியவரே இனியவரே, ஆமென், உம்மை தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இனியவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன். இனியவரே இனியவரே ஏசை, தகப்பனே, உம்மை தான் என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக
ஏற்றனவாய் ஏற்றனவாய் இருப்பதாக என் இதய எண்ணம் எல்லாம், என் இதய உகந்தனமாய் இருப்பதாக, உகந்தனவாய் இருப்பதாக எனது மணவாளனே. என் இதய ஏக்கமே இனியவரே, இனியவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன். இனியவரே, இனியவரே ஏசையா, உம்மை தான் நேசிக்கிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சத்தம் உயர்த்தி உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் என் உள்ளம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா எனது மணவாளனே. என் இதய ஏக்கமே இனியவரே, இனியவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன். இனியவரே, இனியவரே ஏசை, உம்மை தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, பாடுங்க, உம் அழகை ரசிக்கணுமே. இனியவரே, இனியவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன். இனியவரே, இனியவரே ஆமென், உம்மை தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் ஏற்றனவாய் இருப்பதாக என் இதய எண்ணம் எல்லாம், என் இதய எண்ணம் எல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உகந்தனவாய் இருப்பதாக எனது மணவாளனே. என் இதய ஏக்கமே இனியவரே, இனியவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன். இனியவரே, இனியவரே ஏசையா, உம்மை தான் நேசிக்கிறேன். ரெண்டு கரங்களை பரலோகத்து நேராக உயர்த்தி என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக, என் வாயின்
என்னிதய எண்ணம் உகந்தனவாய் இருப்பதாக, உகந்தனவாய் இருப்பதாக எனது மணவாளனே. என்னிதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான். ஆமென். இனியவரே ஏசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆமென் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போறோம். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். இந்த காலை வேளையில எத்தனை பேர் ஏசப்பா பார்த்து சொல்ல போறீங்க, ஏசப்பா என் உயிரை விட நான் உம்மை நேசிக்கிறேன். ஆமென். நான் பார்க்கிற இந்த உலகத்தை விட, ஆமென், நான் பார்க்கிற இந்த உலக மனிதர்களை விட நான் உம்மை நேசிக்கிறேன். ரெண்டு கரங்களை பரலோகத்து நேரம் உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். என் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆமென் நான் உம்மை நேசிக்கிறேன். ஆமென். நீர் எனக்கு தந்த தொழிலை காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். நீர் எனக்கு தந்த நல்ல படிப்பை காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். நீர் எனக்கு தந்த நல்ல அழகை காட்டிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஓ ரபஷா ரபஷா ஹல்லேலூயா. என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி பாடுவோமா? என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு பாடுங்க. என் உயிரே நான் உம்மை, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என்றா உம் நாமம் ஆமென் ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. ரெண்டு கரங்களை உயர்த்தி என் உயிரான உண்மையா பாடுங்க. என் உயிரான இயேசு, என் உயிரோடு நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
வசனம் எனக்கு உணவாகும். உடலுக்கெல்லாம் நம்பிக்கையோடு நன்றி அப்பா. ஆமென். உம் வசனம் எனக்கு உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா, இரவும் பகலும் ஐயா, உந்த வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா, இரவும் பகலும் ஐயா, உந்த வசனம் என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு ஆராதிக்கிறப்பா. சொல்லுங்க, என் உயிரே நான் உம்மை மட்டும், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருந்திடுவார். நீதிமானதற்குள்ளே உயிரான இயேசு, என் உயிரான இன்னும் ஒரு விசை கூட, என் உயிரான சத்தம் உயரட்டும். என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். தலைங்க மேல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். தகப்பனே, இந்த காலை வேளையில காயத்தோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை கொண்டு ஆமென், இவங்க வாழ்க்கையில் இருக்கிற காயங்களை நீங்க கட்ட போறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஆமென், ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் என் கர்த்தர் செய்த என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே ஆமென் நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணி
கர்த்தர் செய்த ஒரு நாள் மறவாது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் சொல்லுங்க, பலன் குறைவதில்லை என் சரீரத்துல. அவன் நம்பிக்கையோடு நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தர், என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமென். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி நம்பிக்கையோட இளமை புதிதாக்கி நான் ஓடினாலும் நடந்தாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆமென் ஆமென் ஆமென். ஓடினாலும் சொல்லுங்க, நடந்தாலும் ஆமென் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஆமென் ஒரு நாளும், என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஆமென் ஒரு நாளும். என் ஆத்துமாவே ஆமென் நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஆமென் ஒரு நாளும், என் கர்த்தர் செய்த நன்மைகளை தங்கியோப்பா ஒரு நாளும் ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்க, தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினே உப்பலத்தால். சொல்லுங்க, தண்ணீரை சோதனை ஆமென் மதிலை உப்பலத்தால். நன்றி ஐயா. ஆமென். உம்மை உயர்த்திடுவே. நன்றி அப்பா. நன்றி ஐயா. சொல்லுங்க, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி அப்பா. நன்றி ஐயா. சந்தோஷத்தோடு உம்மை உயர்த்திடுவே. நன்றி அப்பா. நன்றி ஐயா. உம்மை மாத்திரம் உம்மை உயர்த்திடுவே. இப்போ சொல்லுங்க, உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினேன். ஆமென் ஆமென். உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினேன். உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினேன். நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஆமென். உம்மை நன்றி அப்பா. ஆமென். நன்றி ஐயோ அப்பா. நாங்களும் ஆராதிக்கிறோம்ப்பா. உம்மை உயர்த்திடுவே.
தண்ணீரை கடந்தேன், தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். சொல்லுங்க, தண்ணீரை ஆமென், சோதனை ஆமென், மதிலை தாண்டினேன். இன்னும் ஒரு நிமிஷம் கூட, தண்ணீரை கடந்தேன், சோதனை ஆமென், மதிலை தாண்டினேன். தண்ணீரை கடந்தேன், தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன். தலைக்கு மேல கையை தட்டி நன்றி ஆமென், சந்தோஷத்தோடு உம்மை உயர்த்திடுவேன். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. ஆமென் ஆமென், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. தயவென்னை கைவிடல்ல. ஆமென், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. ஆமென், தயவென்னை கைவிடல்ல. ஆமென், வெறும் கையால் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள். ஆமென், வெறும் கையால் கடந்து வந்தேன். சொல்லுங்க, இரு பரிவாரங்கள். கையை தட்டி ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, நான் உம்மை துதிப்பேன். ஆமென், எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் கலங்கின. இப்ப சொல்லுங்க, உடன்படிக்கை உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும். நல்லா கையை தட்டி சொல்லுங்க, ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, நான் உம்மை. ஆமென், ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தயவென்னை கைவிடல்ல. ஆமென், உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. பாடுங்க, உம் தயவென்னை கை வெறுங்கையாய், வெறுங்கையாய் நான் கடன் இரு பரிவாரங்கள். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு தருவாராக. எல்லோக்கே, நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, நான் உம்மை. ரெண்டு கரங்களை பரலோகத்து நேராக உயர்த்தி, வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினேன் சுதந்திர. ஆமென், பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக. தலைக்கு மேல கையை தட்டி ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, நான் உம்மை. சந்தோஷத்தோடு ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, நான் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோக்கே, ஏல் ஏல் எல்லோக்கே, நான் உம்மை துதிப்பேன். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்பிக்கையோடு, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் உன்னை கைவிட மாட்டாரு, ஒரு நாளும். ஆமென், ஒரு நாளும் விலகி. தலைக்கு மேல கையை தட்டி ஒன்று நாம். ஆமென், சாத்தானே
தேசத்தை இயேசுவுக்காக சொந்தமாக்குவோம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை ஆமென். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. ஆமென் ஆமென். எதிர்காலம் அதிகாரம் கையில, அதிகாரம் கை. ஆமென். அதிகாரம் கையில ஆளுவோம் தேசத்தை. ஆமென். நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் ஒன்று சாத்தானை சதி சூழ்ச்சிகளை இந்த பகல் வேளையில இயேசுவின் நாமத்தினால தகப்பனே நாங்கள் உடைக்கிறோம். அதிசயமானவர் ஆறுதல், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர். ஆமென். சர்வ சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் ஒன்று சாத்தானை. தேங்க்யூ அப்பா. ஓ ரரவஷே. ஆமென் ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலை இந்த பகல் வேளையில வெளிப்படட்டும். ஒன்று சேர்ந்து நாம் நன்றி அப்பா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அற்புதம் வெளிப்படட்டும். ஆவியானவரே, இவ்வளவு நேரமாய் எங்கள் மத்தியில நீர் உலாவினபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போறோம். நீர் வசனத்தை அனுப்பி குணமாக்குற ஆண்டவர். இந்த பகல் வேளையில அப்பா உம்முடைய சத்தம் இந்த ஆலயத்தில் தொனிக்கட்டும் அப்பா. தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு வசனத்தின் மூலமாய், தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய் அப்பா நீங்க பேச போறபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்திருக்கிற நேரங்களில் ஆவியானவரை உடைய ஆளுக வெளிப்படட்டும். உடைய மெல்லிய சத்தம் தொனிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். யாவர் தங்களுடைய இருக்கல அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமம் ஆமென் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமென். கடைசி ஆமென் சென்டென்ஸை நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். ஆமென். சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் திட மனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். ஆமென். யோசபாத் ஆமென் சொன்ன ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. ஆமென். நீங்கள் திட மனதா இருந்து காரியத்தை நடத்துங்கள், ஆமென், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த பகல் வேளையில ஆமென் ஆவியானவர் உங்களுக்கு பலப்படுத்துகிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை தருகிறாரு. ஆமென். நீங்கள் திட மனதா இருந்து காரியத்தை நடத்துங்கள். ஆமென். ஆண்டவர் உன் கரத்துல ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறாருன்னா ஆமென், அந்த ஊழியத்துக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற உபத்திரவங்களை பார்த்து நீ சோர்ந்து போகாத, பயப்பட்டு போகாத. ஊழியத்தில் துன்பங்கள் வரும், விமர்சனங்கள் வரும், உன்னை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரும். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ திடமனதா இருந்து காரியத்தை நடத்து. அப்படின்னா ஆமென், உன் கரத்தில் ஆண்டவர் தந்த ஊழியத்தை இயேசுவின் நாமத்தினால தைரியத்தோடு ஊழியத்தை செய். ஆண்டவர் சொல்கிறாரு, உத்தமனுக்கு நான் துணையாய் நிற்பேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். தொழில் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து பேசுகிறேன். ஆண்டவர் உனக்கு தந்த தொழிலை நேசி. ஆமென். பாஸ்டர், இந்த தொழில் என்னால செய்ய முடியாது, அந்த எண்ணம் உனக்குள்ள வேண்டாம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு கர்த்தர் உனக்கு தந்த தொழிலை செய். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. படிக்கிற பிள்ளைகளை பார்த்து பேசுகிறேன். ஆமென். எக்ஸாமினேஷனை பார்த்து நீ பயந்து போகாத. ஆமென். வேலைக்காக முயற்சி செய்கிற பிள்ளைகளை பார்த்து பேசுகிறேன். இன்டர்வியூவை பார்த்து நீ பயப்படாத. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் திடமனதா இருந்து காரியத்தை நடத்துங்கள்.
ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் தைரியமா ஃபேஸ் பண்ணு. எந்த எக்ஸாம் நீ எழுத போனாலும் இயேசுவின் நாமத்தில் அட்டெண்ட் பண்ணு. ஆமென். எல்லா இன்டர்வியூல இயேசுவின் நாமத்தில் அட்டெண்ட் பண்ணு. பயந்து சோர்ந்து போய் ஒதுங்காத. என்னால முடியாது 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 என்கிற எண்ணம் உனக்கு வேண்டாம். ஆமென். என் குடும்பத்துல ஆமென் எனக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வராது, என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் தடைப்பட்டாச்சு, இன்னி எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, இன்னி எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இல்ல, என்னுடைய காலங்களை எல்லாம் நான் வேஸ்ட் ஆக்கினேன், அந்த ஒரு மனநிலை உனக்கு வேண்டாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீ திடமனதா இருந்து ஆமென் உன்னுடைய காரியத்தை நடத்து. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால வேலைக்காக முயற்சி செய். இயேசுவின் நாமத்தினால படித்து முன்னேறு. இயேசுவின் நாமத்தினால தொழிலை செய். நீ இயேசுவின் நாமத்தில விசுவாசத்தோட காரியங்களை நடத்தும் போது ஆமென் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உத்தமனுக்கு அப்படின்னா தேவ சமூகத்தில் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற நபருக்கு பரலோகம் துணை நிற்கும். தீர்க்க தரிசனமா பேசுறேன். சில காரியங்கள் ஆமென் ஒன்னால ஆமென் முடியாம போகுது இல்ல பாஸ்டர், இந்த காரியத்துல ஆமென் என் பலத்தினால எதுவும் சாதிக்க முடியாது நீ சொல்றல்ல, முதல்ல இயேசுவின் நாமத்தை நம்பு. இரண்டாவது ஆமென் அவருடைய சமூகத்துல உண்மையா இரு. ஆமென் நீ அவருடைய சமூகத்துல உண்மையா இருக்கும்போது, பரிசுத்தமா இருக்கும்போது, உலகத்தை வெறுத்து வசனத்தின்படி நீ நடக்கும்போது ஆமென் நீ எடுக்கிற முயற்சியில யாரு துணை நிப்பான்னா வாக்குத்தத்தமா பேசுறேன், உன்னை உண்டாக்குன ஆண்டவர், உன்னை உண்டாக்குன ஆண்டவர். ஆமென் நீ எடுக்கிற முயற்சியில அவர் உனக்கு சப்போர்ட் பண்றாருன்னா ஆமென் நீ எடுக்கிற முயற்சி வீணல்ல, அதுல ஜெயம். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லு, ஆமென் மார்ச் மாதம் முடிவதற்குள்ள நான் எடுக்கிற முயற்சி அது வீணல்ல, ஆமென் அது ஜெயம். ஆமென். உத்தமன் யாரை சார்ந்திருப்பான்னு தெரியுமா? சர்ச் பாஸ்டரையோ சபையோ விசுவாசி அல்ல. ஆமென் தேவனுக்கு முன்பதாய் உண்மையாய் ஆராதிக்கிற நபர், தேவனுக்கு முன்பதாய் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிற நபர், அவனுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆமென் அவனை காயப்படுத்துகிற சில உபத்திரவங்களை பிசாசு அவனுடைய வாழ்க்கையில கொண்டு போட்டாலும் அவன் யாரை சார்ந்திருப்பான்னா ஆமென் தன்னை உண்டாக்குற ஆண்டவரை சார்ந்திருப்பான். வசனம் சொல்லுது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரால் வரும். ஆமென். மார்ச் மாதம் முடிவதற்குள்ள ஆமென் நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு சொல்றேன், ஆமென் நீ விரும்புகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உன் கரத்துல உன் குடும்பத்தில் தருவாராக. கரங்களை தட்டி ஆமென் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. கவனிங்க, வசனம் இப்படி சொல்லல, என் ஆத்துமாவே என் சொந்த பந்தங்களை நம்பு, என் ஆத்துமாவே ஆமென் நீ செய்யற வேலையை நம்புன்னு வசனம் சொல்லல. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது ஆமென் இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும் நான் நம்புகிறேன், அந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஒரு அழகான வார்த்தை, நான் நம்புகிறது அவரால் வரும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் என் பங்கு என்றும் ஆமென் ஹல்லேலூயா என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். வசனம் சொல்லுது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். அதனால நான் அவரே சார்ந்திருப்பேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் அவரையே நம்புவேன். அடுத்த வசனம் சொல்லுது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் எப்படி வெளிப்படுவார்னா நல்லவரா வெளிப்படுவார். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிறது வீணல்ல. ஆமென். தேவ சமூகத்தில் அவசரம் காட்டாம பொறுமையோடு ஜபிக்கிற நபருக்கும் பொறுமையோடு ஜபிக்கிற குடும்பத்துக்கும் ஆண்டவர் எப்படி வெளிப்படுகிறார்னா நல்லவராகவே வெளிப்படுகிறார். தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே
நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஆமென் நன்மை செய்கிற தேவனா இருக்கிறாரு. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை மாற்றி நன்மையை தருகிற தேவன். ஆமென். நீ ஆராதிக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்டவர்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவத்தை மாற்றி ஒரு சுகமான வாழ்வை கர்த்தர் தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். வருகிற நாட்களில் தேவ சமூகத்தில் ஜெப விண்ணப்பத்தை வச்சு ஜெபம் பண்ணு. ஆமென். வாக்குத்தத்த வசனங்களை விசுவாச அறிக்கை செய். ஆமென். நீ ஜீவனுள்ள வார்த்தையை இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோட அறிக்கை செய்ய செய்ய உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும். தீர்க்க தரிசனம். அந்த தங்கச்சியை பார்த்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை, பிந்துவக்களுடைய மகளை பார்த்து, ஆமென், முடியாததை கர்த்தர் முடிக்க பண்ணுவா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்னோடு பேசுறத தீர்க்க தரிசனமா பேசுறேன். ஆமென். இந்த பிள்ளைய பிசாசு என்ன பண்ண பார்க்கறான், இப்படி ரொட்டேட் பண்ணி, அப்படின்னா ஒரு காரியத்துல ஆமென் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆமென் அதுல ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி இப்படி ரொட்டேட் பண்ண வைக்கிற அனுபவம். சிந்தையில போராடுகிற பிசாசின் தந்திரமான ஆவிகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மூலமாய் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமென். பிரைன்ல இருக்கிற சில தடை கற்கள் ஆமென் ஹல்லேலூயா நாலேஜ்ல வளர விடாதபடி ஆமென் அந்த பிள்ளையினுடைய நாலேஜ் ஆமென் ஆமென் குறுக பண்ணனும் எத்தனை பண்ணுகிற சாபிக்கப்பட்ட ஆவியை இயேசுவின் நாமத்தினால. ஆமென். வசனம் சொல்லுது, தம்மை தேடுகிறவர்களுக்கும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் எப்பேற்பட்டவரே. பக்கத்தில் இருக்க நம்முடைய கருத்தப்படி சொல்லுங்க. திருச்சபையில் நீங்க ஆராதனைக்கு வந்தீங்கன்னா பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளணும்னு சொல்லுங்க. தேவ சமூகத்தில் கடிந்து கொண்டு பேசுறேன். ஆமென். பொறுமையா ஒன்னால இருக்க முடியலன்னா ஒரு ஆராதனைக்கு ஆமென் ஹல்லேலூயா பொறுமையா ஒன்னால ஒழுங்கா இருக்க முடியலன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில நன்மைகளை செய்ய மாட்டார். இப்ப இருக்கிற ஆமென் ஒரு பொல்லாத சுபாவம் என்ன தெரியுமா, நமக்குள்ள இருக்கிறத பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். என்னுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். நான் ஜெபிக்க மாட்டேன், நான் உபவாசிக்க மாட்டேன், நான் மீட்டிங் வர மாட்டேன், நான் கொரட்டை விட்டு தூங்குவேன். ஆனா கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்யணும். ஆண்டவர் என்ன உன் வேலைக்காரனோ? ஆமென். வசனம் சொல்லுது, ஆமென், தம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கு கர்த்தர் நன்மைகளை கொடுக்கிற ஆண்டவர். ஆமென். விசுவாசியே 15% இருக்கிற ஆட்களை பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுற. அப்படின்னா இந்த காங்கிரிகேஷன்ல 100%, 15% ஆன ஆட்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். குறுகள் ஆமென். அப்படின்னா சில ஆட்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த இந்த குருட்டு புத்தியை வச்சு சம்பாதிக்கிற ஆமென் ஒரு அனுபவம். அதே போல ஆமென் ஈஸியா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம். அது ஒண்ணு நடக்காது. உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, வாய விரிவா தர. ஆமென். உன் குடும்பத்தில் ஆண்டவர் வெளிப்படணுமா, முதலாவது இச்சைகளின் ஆவியை விட்டு வெளியே வா. என்ன இச்சையின் ஆவி? ஆமென். எனக்கு இயேசு வேண்டாம், எனக்கு உலகம் வேணும். ஆமென். உலகத்துக்கு பின்னாடி ஓடுகிற எந்த ஊழியக்காரனுக்கும் எந்த ஆமென் விசுவாசிக்கும் ஆண்டவர் நல்லவராய் இருக்க மாட்டார். யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராய் இருப்பார்னா தம்முடைய சமூகத்தில் ஆமென் ஹல்லேலூயா காத்திருக்கிறவனுக்கு. 2 கரங்களை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி அப்பா நான் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கணும், எனக்கு பொறுமையை தாங்கன்னு கேளுங்க. பொறுமையை தாங்க. ஏசப்பா எனக்கு ஒரு சத்தியம் தெரியும், தம்மை தேடுகிறவர்களுக்கும் ஆமென் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கும் நீர் நல்லவராக இருக்கிற ஆண்டவர். கரங்களை தாழ்த்தி போடுங்க. ஐயா ஆமென். எக்ஸாம்பிளா பேசுறேன். 10 minutes ஆமென் நீ பர்சனலா ஆமென் தேவனோடு நீ உறவாடுகிறன்னா அந்த 10 minutesம் உன் இருதயம் ஆமென் வேதனைனால் இருக்காது. உன் இருதயத்தில் இருக்கிற வேதனை மாறி உன் இருதயத்தில் ஆண்டவர் ஒரு உண்மையான சந்தோஷத்தை தருவார். இன்னைக்கு ஆமென் சந்தோஷத்தை தருகிற ஆண்டவரை தள்ளி விட்டுட்டு ஆமென் கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்துகிற இந்த உலக காரியத்தில் விசுவாசியே மூழ்கி கொண்டிருக்கிற இந்த பகல் வேளையில இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்பு. ஹல்லேலூயா. இது ஒரு எச்சரிப்பின் செய்தி, நான் பேசுறதல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் வாழ்க்கையில நன்மைகளை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் உன்னோடு உறவாட விரும்புகிறார். ஆமென். உன் குடும்பத்தில் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஆமென் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஒன்ன ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டுக்கொடு. ஆமென். ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறதற்கான ஒரு நேரத்தை ஆமென் ஒழுங்குபடுத்து.
ஐயா வேதனையோடு பிரசவம் பண்ணுகிறேன், ஆவியானவர் எனக்குள்ள ஏவுகிறதுனால இதை நான் பேசுகிறேன். ஆமீன். இன்னைக்கு ஆமீன் பிஸ்னஸ் பண்ணுகிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறோம், ஆமீன் படிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறோம், கண்ணாடி முன்னா ஆமீன் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஏஷியன் பெயிண்ட், நிப்பான் பெயிண்ட், இண்டிகோ பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோமே, ஆமீன் கர்த்தரோடு பேசுறதுக்கு நேரத்தை ஒதுக்குறோமா? ஆனா நம்ம சொல்லுகிற கம்ப்ளைண்ட் என்ன? ஆமீன் இத்தனை வருடங்களா நான் ஜபிக்கிறேன், இத்தனை மாதங்களா ஜபிக்கிறேன், ஆமீன் என் கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் தரல. ஐயா நீ கூப்பிடுகிற சத்தம் பரலோகத்தில் போகுது, ஏன் அந்த சத்தத்துக்கு ஆண்டவர் ரிப்ளை தரலன்னா, ஆமீன் அவர் விரும்புகிறது போல நீ மாறல. பக்கத்துக்கு நம்முடைய கருத்தை பிடிச்சு சொல்லுங்க, ஆவியானவர் தருகிற ஒரு வெளிப்பாட சொல்றேன். ஆமீன் சொல்லுங்க, அவர் விரும்புகிறது போல ஆமீன் நீங்க மாறினா உங்க வாழ்க்கையில அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உயர்வு, வாக்குத்தத்தம், நன்மைகள் நிச்சயமா நிறைவேறும். அடுத்து